ஸோ இந்த பிஸ்னஸ்லாம் வேணாம், பேசாமல் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு பேக்கரி பிஸ்னஸ்க்கு ஒரு லோகோ அண்ட் ப்ராடக்ட் டிசைன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பர்டிகுலராக இந்த கிளைண்ட்டுக்கு ஒரு 1 year பிஃபோர் நான் அவங்களுக்கு லோகோ, ப்ராடக்ட்டுக்கான என்டையர் டிசைன், ஸ்டிக்கரிங் ஒர்க்கு அது மாதிரி எல்லாமே நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டில் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப கம்மியான ப்ரைஸோ கூட ப்ரைஸோ இல்லை ஒர்க்கு கம்மியோ கூடவோ உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஆஃப்டர் 1 year அதே கிளைண்ட்டு என்கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரியே ஒரு லோகோ டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் உங்கள் ஃப்ரெண்டு அந்த கிளைண்ட்டுக்கிட்டையும் நான் என்ன பண்ணேன், ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கும் இப்போ என்னோட ஒர்க்கு பிடிச்சிருச்சு, சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்ட் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் ப்ராடக்ட்டுக்கான என்டையர் டிசைன் எல்லாமே அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது அப்படின்னா உங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு சில ஒர்க்கு உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தேவைப்படுறவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கெல்லாம் இது தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு உங்களால் ஒரு ஒர்க்கை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம்.